அடுத்ததாக இந்த விடயம் சம்பந்தமாக எங்களோட கலாச்சார உத்தியோகத்தர் அதே மாதிரி இங்கே இருக்கிறார்களுக்கு நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினேன். என்னோட புலனர்வு இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ உலகம் பூரா ஆக்கள் இருக்கிறத சொன்னீங்க. அதில் முக்கியமான பங்கு வகிச்சது வந்து எங்களோட மர்ஹூம் மஜீத் துரை என்று சொல்கிற எங்களோட அவங்க உருவாக்கின ரெண்டு ஒன்று வந்து மஜீதி அரபிக் கல்லூரி. அது வந்தது பிறகு நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. நிறைய உலமாக்கள் வெளியாகி அவங்க வெளிநாடுகளுக்கு போய் அவங்களோட கல்வி திறமைகளை இது பண்ணி அதே மாதிரி அதில் ஓதி வெளியாகின எங்களோட மிஸ்டர் ரவுஃபின் மஜிதி அவங்களும் அதில் வெளியாகினாங்க. அதே மாதிரி மற்றவங்க எல்லாரும் ஏற்பாட்டிலையும் இந்த மஜிதியா லேடிஸ் அரபிக் காலேஜ் வந்து அங்கே இருக்கிற பெண்கள் அங்கே ஓதி வெளியாகிறவங்க நிறைய மாற்றங்களை கொண்டு வராங்க சமூகத்தில். அவங்களையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தியவனாக எங்களோட ரவுஃப் மௌலவி மஜிதி அவங்கள சற்று உரையாற்றுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். وقال نبينا صلى الله عليه وسلم خير الناس أنفع الناس صدق الله العلي العليم. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த எல்பி சமூக சேவை அமைப்பினுடைய கௌரவ படிப்பாளி உள்ளிட்ட அந்த நிர்வாக குழு சகோதரர்களே, இங்கு விசேட அதிதிகளாக வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து விசேட அதிதிகளையும் விழித்தவனாக உங்களுடைய பேறுகளை பிரத்யோகமாக சொல்லிக்கொள்ள முடியாத நிலைமையில் வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டவனாக உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் குழுமி இருந்த ஒரு சபையிலே அவர்களை பார்த்து கேட்டார்கள், இந்த சமூகத்திலே உயர்ந்தவர்கள் அல்லாஹ்விடம் கண்ணியவான்கள் யார் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொன்னார்கள். அமல் செய்யக்கூடியவர்கள், இந்த அமல் அந்த அமல் இந்த இபாதத்துகள் என்று ஒவ்வொரு விடயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முன்வைத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா அமல் இபாதத்துகளையும் சிறந்தது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், யார் இந்த சமூகத்தை சிந்திக்கக்கூடிய, சமூகத்துக்காக வேண்டி உழைக்கக்கூடிய, சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்காக வேண்டி தனது நேர காலங்களை ஒதுக்கி செயல்படுகின்றாரோ அந்த மனிதன் தான் சமூகத்தில் உயர்ந்த மனிதன். கைருன்னாஸ் அன்ஃபவுன்னாஸ், மக்களில் சிறந்தவர் தனக்காக வேண்டி அல்லாமல் தான் வாழ்கின்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய பிற உறவுகளுடைய நலனை மேற்கொள்வதற்காக வேண்டி அவர்களுடைய நலன்களில் சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய மனிதர்கள் தான் இந்த சமூகத்தில் சிறந்த மனிதர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே அன்புக்குரிய உறவுகளே, இன்று நாங்கள் வாழ்கின்ற இந்த சமூகத்திலே தானும் தனது தொழிலும் தனது குடும்பமும் என்ற இறுக்கமான சூழ்நிலையில் வாழ்கின்ற ஒரு காலகட்டத்திலே சமூக சேவை என்றால் சமூக சேவை செய்யக்கூடியவர்களை சமூகத்தில் எடுத்து பார்த்தால் விரல் விட்டு கூட எண்ண முடியாத அளவுக்கு அவைகள் சமூகத்தை விட்டு தூரமாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இவ்வாறான ஒரு சமூக அமைப்பு உருவாகி நாடளாவிய ரீதியிலே கல்வி மேம்பாட்டுக்காக வேண்டி, சிறுவர்களுடைய கல்விகள் மேம்பாட்டுக்காக வேண்டி செயல்படுகின்ற இந்த எல்பி அந்த சமூக அமைப்பானது மிகவும் போற்றத்தக்கது, விருப்பத்துக்குரியது என்பதை நான் இந்த இடத்திலே சொல்லக்கூடிய உறவுகளே, கல்வி என்பது ஒரு சமூகத்தினுடைய கண்கள். அவைகள் விழித்துக் கொண்டால் எல்லாம் சரிவாக சமூகத்தில் வந்துவிடும். எனவேதான் கல்விக்கு இஸ்லாம் கொடுக்கின்ற முக்கியத்துவம் நாங்கள் அறிந்த விஷயமே. முதலாவதாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபியை அல்லாஹ் ஆசிரியராக அனுப்பினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமூகத்தை மேம்படுத்தக்கூடிய, சமூகத்தை வழிநடத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதராகத்தான் வந்தார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட முதலாவது அத்தியாயம் கூட ஓதுவீராக இக்ரா என்ற சூரத்தான் அனுப்பி வைக்கப்பட்டது. எனவே அன்புக்குரிய உறவுகளே, அத்தகைய இந்த நிலைப்பாட்டில் எமது இந்த பின்தங்கிய கல்வியில் தற்பொழுது பரிமாணங்களை முன்னேற்றங்களை அடைந்து வரக்கூடிய மாவட்டத்திலே உங்களுடைய கல்வி சார்ந்த முயற்சியின் ஊடாக இந்த கல்வி இருக்கக்கூடிய வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய எமது உறவுகளுக்கு உதவி கரம் நீட்டு முகமாக வந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய அனைத்து உறவுகளும் நாங்கள் நன்றி செல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே எமது பொன்னரை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி மாகாண சபையிலே கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் எமது முஸ்லிம் உறவுகளுக்காக வேண்டி சேவை செய்த அன்சார் ஹாஜி அவர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய ஜிப்ரி சேர் அவர்களுக்கு உங்களுக்கு முன்வைத்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி செல்லலாம் என்று நினைக்கின்றேன். பொன்னரை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் சுமார் 35 ஆண்டுகளுக்கு முதல் மர்ஹூம் முன்னைநாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல் மஜீத் ஹாஜியார் அவர்களால் உருவாக்கப்பட்டதான் மஜீதியா அரபு கலாசாலை. இன்று சுமார் 350க்கும் மேற்பட்ட உலமாக்களும் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஹாவில்களும் நாடளாவிய ரீதியிலே
அவருடைய தவா பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று மஜிதியா பெண்கள் அரபு கலாசாலை ஒன்று இந்த மஹல்லாவிலே இருக்கிறது. அதுவும் கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளை கடந்த ஒரு கல்வி கலாசாலையாக இருக்கிறது. இங்கிருந்து வெளியாகி சென்றவர்கள் பட்டதாரிகளாக கல்லூரிகளிலே பட்டம் பெற்றவர்களாக ஏனைய துறைகளிலே இஸ்லாமிய தாவா பணிகளை செய்து வருகிறார்கள். எனவே வருகின்ற காலங்களில் எமது கல்வி கலாசாலைகள் கல்வி படுகின்ற ஏழை மாணவர்கள் இருக்கிறார்கள், அனாதை மாணவர்கள் இருக்கிறார்கள், அன்றாடம் கூலி வேலை செய்யக்கூடிய பெற்றோர்கள் தமது அன்றாட மாதாந்த கட்டணத்தை கூட கட்டிக்கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய எத்தனையோ மாணவ மாணவர்கள் இருக்கிறார்கள். எனவே உங்களுடைய இந்த கருசனையான கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவுகின்ற இந்த பணியிலே அவர்களையும் நீங்கள் எதிர்காலங்களில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற இந்த ஆலோசனை, இந்த ரிக்வெஸ்டை உங்களிடம் முன்வைத்தவனாக எமது மாவட்ட உலமாக்கள் சார்பாக, மாவட்ட சம்மேளனம் சார்பாக, மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அம்சங்களும் அனைத்து சபைகளும் சார்பாக இந்த இடத்திலே உங்களுக்கு நன்றி சொல்லி, இந்த மாவட்டத்திலே இந்த ஜீனத் இந்த மகளிர் சங்கத்தை தேர்ந்தெடுத்து எமது மாவட்டத்திற்கு உங்களுடைய பொன்னான நேரங்களையும் காலங்களையும் ஒதுக்கி எமது கல்விசார் சகோதரர்களுக்கு உதவ வேண்டும் என்று இங்கு வந்து இந்த உதவிக்கரத்தை நீட்டுவதற்கு நீங்கள் முன்வந்தமைக்காக வேண்டி பலமான நன்றிகளையும் உங்களுடைய வாழ்நாளிலும் உங்களுடைய தொழில்களிலும் உங்களுடைய அனைத்து அம்சங்களிலும் நோய் இல்லாத ஆரோக்கியமான வாழ்வோடு வாழ வேண்டும் என்று மனமாற பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். மௌலவி அவங்களுக்கு முக்கியமாக மௌலவி அவங்க சொன்னது கல்வி கண் திறந்தா இந்த சமூகத்தில் எல்லாமே திறக்கும் ஆட்டோமேட்டிக்கலி. இவங்களோட செயற்பாடு வந்து அதிகமாக கல்விக்கு உதவி செய்கிறது தான் இப்போதைக்கு இந்த எல்பி குரூப்ஸால் செஞ்சுட்டு போகிறாங்க. கல்வியை முன்னேற்றி விட்டோம்னா படித்த பிள்ளைகள் இந்த சமூகத்தில் உருவாகிட்டாங்கன்னா அவங்க அடுத்த கட்டத்தை பார்த்துக்குவாங்க எங்களோட மரணத்துக்கு பிறகுங்கிறது. ஆகவே அதே தான் எங்களோட மௌலவி அவங்களும் ஞாபகப்படுத்தினாங்க. மிச்ச நேரம் எடுக்கல.